தினந்தோடு என்னுடைய மனைவி ஒரு குழந்தைய எப்படி குளிப்பாட்டி எல்லாம் செய்து வைப்பாங்களோ அது மாதிரி தான் என்னுடைய மனைவி எனக்கு செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அன்றைக்கு நான் சொன்னேன், இவங்க எல்லாம் அங்க டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. நான் தனி ஆபீஸ் உட்கார்ந்து அந்த ஆண்டவரை இன்னைக்கு நான் நடக்கணும். ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லாரும் இந்த வராண்டாவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பாட்டு நேரம். நான் மெதுவாக எழுந்திருந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு புஷ் கொடுத்து எழுந்திரிச்சேன். நேரம் நடந்து பிரின்சிபல் ரூமுக்கு போனேன். அவர் பயந்துட்டார். சார் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் கூட்டு வந்தார் அப்படின்னு உடனே அவருக்கு என்ன பிடிக்க வந்தார். பிடிக்காதுங்க, வாங்க நடப்போம் அப்படின்னு பின்னால மட்டும் நடந்து வாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர்களோட கூடிய ஓட்ட பத்திய சாலை இருக்கு இல்லையா, அது குறுக்க நடந்து போனேன். மெதுவா நடந்தேன். நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேகமா நடக்கிறாரு. மெதுவா எப்படித்தான் நடந்தேன். நடந்து என் கால்களை ஆண்டவர் மான்களின் கால்களை போல பலப்படுத்தினார். அதோடு முடியல. 3 மாசம் ஆச்சுது, நடக்க ஆரம்பிச்சேன். இன்னொரு 3 மாசம் ஆச்சுது. என் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வரைக்கும் காலில் பலன் இல்லை, கிக் பண்ண முடியாது. அதெல்லாம் கிக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ற ஸ்கூட்டர். 6வது மாசத்துல நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு நாகமலை புதுக்கோட்டை இருக்கு இல்லையா, அங்க போய் ஒரு சர்ச்சில் போய் செய்தியும் சாட்சியும் கொடுத்துட்டு இருந்தேன். 1 பேங்க்ல நேரம் நின்று பேசணும். அதை முடித்து விட்டு வந்தேன். தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். முடியல. எனக்கு 35 வருஷமா ஒரு வியாதி இருந்துச்சு. என்ன வியாதி தெரியுமா? இந்த ஆஸ்துமா வியாதி 35 வருஷமா எனக்கு இருந்துச்சு. சின்ன பிள்ளைல இருந்து 13 வயசுல இருந்து இருந்துச்சு. இந்த வியாதி வந்த பின்பாக அந்த ஆஸ்துமா வியாதி முற்றிலுமாக போய்விட்டது. சரி, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுது இந்த நடந்து? யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க. 2002 நடந்துச்சு. இப்ப 2026 எத்தனை வருஷம் ஆகுது? 24 வருஷம். இந்த 24 வருஷத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட நம்ம அட்மிட் ஆகல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நாடுகளுக்கு போனேன். அதெல்லாம் நீங்க போனீங்கன்னா குளிர்ல தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்னுடைய டாக்டர்ஸும் என்னுடைய பிசியோதெரபிஸ்டும் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவர் என்னை கூப்பிட்டுக்கிறேன். நான் போனேன். அந்த நாடுகளில் போய் அங்கேயும் வேலை பார்த்துட்டு அங்கெல்லாம் சுத்தி அடிச்சுட்டு கடைசியில மதுரைக்கு சேர்ந்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள். ஆண்டவர் பெரிய வெற்றியை எனக்கு இந்த ஊர்ல கொடுத்தாரு. எனக்கு இந்த ஊர் கிடையாது, எனக்கு சொந்த ஊர் இந்த ஊர் கிடையாது. எங்க அம்மா அப்பா ஊர்னா இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் போகணும். நாங்க செட்டில் ஆனது எங்கன்னா கோவாவில் படிச்சு வளர்ந்ததெல்லாம் எங்கன்னா மகாராஷ்டிராவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் வளர்ந்துருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்திற்கு அப்படி கொண்டு வந்தார். 8 வருஷம் இப்போ இங்கதான் இருக்கிறோம். இங்க இப்ப சும்மா இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்க சும்மா இருக்க போற. பேதர் ஒரு என்ன செஞ்சாரு? கூடார தொழிலை வைத்திருந்தார். பவுல் ஒரு கூடார கட்டுறதை வச்சிருந்தாரு, டென்ட் மேக்கர். அது மாதிரி நீ எதாவது செஞ்சிச்சு ஒரு 4 பேருக்கு உதவியாருன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் பேர் மீனாவை தானே இன்னைக்கு ஊர்ல இருக்கிறா. மீனா வந்திருக்கிறா. மீனா அந்த அக்கா வந்திருக்கிறாங்க. ஜோடி பாஸ்டர் எல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. பாஸ்டர் வருவாங்க. ஒரு சின்ன தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறேன், ஓடுறேன். எனக்கு என்ன வயசு தெரியுமா? இப்போ 69 வயசு தான் ஆகுது. சரியா? ஆண்டவர் என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரணம் தான், என் தாயின் கர்த்தத்திலே நான் உருவாவதற்கு முன்னே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆகையினால்தான் இன்னும் ஓடிட்டு இருக்கிறேன். டெய்லி காலையில எந்திரிச்சு 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறேன். ஜோதிக்கு அந்த செய்தி போகும், பாஸ்டுக்கு அந்த செய்தி போகும். தினந்தோறும் யாரை பார்த்து பேசுறது தெரியுமா? ஒருத்தரும் கிடையாது. நான் மட்டும் என் ரூம்ல இருக்கிறேன். இத மாதிரி ஒரு சின்ன கூட்டம், ஒரு 30 பேர் அங்கங்க வெளி மாநிலங்களில் இருந்து செல்போன்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா? எனக்கு உதவிக்காக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள கனெக்ட் பண்ணி விடுவாங்க. எல்லாரும் செய்தி கேட்பாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 100 பேருக்கு அனுப்புறேன். இன்னொருத்தர் அதை ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு 100 பேருக்கு அனுப்புறாங்க. தினந்தோறும் வாரத்துல 6 நாள் 7 நாளும் செய்தியை கொடுக்கும்படி தேவன் வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு யாராவது சோர்ந்து போய் வந்திருந்தால் இன்றைக்கு அந்த சாட்சியை எப்பொழுதும் நினைச்சுக்கோங்க. நம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை உயர்த்தி பிடிக்கிற தேவன்.
நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை சும்மா விடுவதில்லை. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தியானத்திற்காக நான் பாஸ்டர் சொன்ன உடனே என்ன பேசுவது, டெய்லி பேசிட்டு இருக்கிறேன். இந்த கூட்டம் எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. 2-3 பேர் தான் தெரியும். அந்த ஹவுஸ் பிரேயருக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லை அதெல்லாம் வரப்போறாங்களா அந்த தெரியாது. ஒரு சர்டிபிகேட் ஆகும் ஜபத்தோடு இங்கே கடந்து வந்திருக்கிற தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கொஞ்சம் வாசமாக இருக்கிறேன் என்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்களை நீர் என் அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தைகள் பேசும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட மனதுடன் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை நீர் மாத்திரமே அறிவீர். எங்களுடைய வெளிப்புற தோற்றத்திலே யாரும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீர் எங்களுடைய உள்ளந்திரியங்களை காண்கிற தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தியானித்து போகிற இந்த பகுதியில் கர்த்தர் எங்களுக்கு அவசியம் கொடும். அடியனை மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே தாழ்வோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிப்போம். லூக்கா 8வது அதிகாரம் 43 48 வரைக்கும் இப்போதைக்கு வாசிக்க வேண்டாம். அந்த பகுதியை எத்தனை பேர் வாசிப்பீங்களோ தெரியல, கண்டிப்பா வாசிக்கணும். இங்க ஒரு செய்தியும் நீங்கள் கிடைக்க பெற்றிருப்பீர்கள். அங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் படிக்க போகிறோம். அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம், இனியும் என்னால் முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அதே போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சிரிக்கிறீங்க இன்னைக்கு, இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கேட்ட உடனே சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் நம்முடைய சிரிப்புக்கு பின்பாக சில வேதனைகள் நம்மோடு கூட இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு சில கவலைகள் நம்மோடு கூட வந்து கொண்டுதான் இருக்கின்றது. கேட்கிறவங்க முன்னாடி சிரிச்சிருவோம், சொல்லிடுறோம், நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் சொல்லிட்டு வருவோம். ஆனா நம்ம பாடுற பாடு யாருக்கு தான் தெரியும்? ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பெண்மணியும் அப்படித்தான் இருக்கிறார். ஜெர்மண்டமா ஜெர்மண்டோ 3 தடவை இல்லை, எத்தனை தடவை வேண்டும் என்றாலும் நாம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் பதில் பெறாமல் இருக்கிறதா என்றால் ஆம், இருக்கத்தான் செய்கிறது. என்ன ஆகிறோம்? ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற கேள்வியோடு இருக்கிறோம், இல்லையா? இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நான் அன்றைக்கு மரித்து போயிருந்தால் இன்னைக்கு உங்க முன்னால வந்திருப்பேனா? 24 வருஷத்துக்கு முன்னாடி புல் முளைச்சு அந்த இடத்துல எத்தனை பேர் வச்சிருப்பாங்களோ தெரியாது. ஆனால் வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கிறது. எப்படி போகுதுன்னு தெரியுதா? 2026வது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். 2026 வந்துச்சு, நியூ இயர் கொண்டாடணும், எல்லாம் முடிஞ்சு இப்ப எத்தனாவது மாசத்துல வந்திருக்கிறோம்? 8வது மாசம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்களா இந்த வருஷத்தை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறோம்? புரியல. சில வேளைகளில் நாம் புரியாமல் நம்முடைய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் இந்த 8வது அதிகாரத்தில் இருந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு பேர் இல்லை. இந்த பெண்மணிக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்றுதான் அழைக்கப்படுகிறார். பெரும்பாடு சொன்னா பெண்களாகிய உங்கள் அனைவருக்கும் தெரியும், இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு வியாதி என்று தெரியும். அப்படித்தான் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. வெளியிலையும் சொல்ல முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, தனிமையிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த பெண்மணி கேட்டிருப்பா, ஆண்டவரே இன்னும் எத்தனை வருஷத்துக்குப்பா என்ன வச்சிருக்கணும்னு நினைக்கிறீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம்ப்பா? சொல்ல முடியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரமாக நம்முடைய முகத்திலே சிரிப்பு இருக்கலாம், இருதயத்தில் ஒரு பெரிய போராட்டமே கூட இருந்துட்டு இருக்கும், இல்லையா? நீங்க சொல்ல முடியாத ஒரு போராட்டம், சொல்ல முடியாத ஒரு வேதனை,
சொல்ல முடியாத ஒரு தவிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். சிலர் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து போராடி கொண்டிருக்கலாம். சில வியாதிகளுக்காக போராடி கொண்டிருக்கலாம். ஏன் அந்த சாட்சியை சொன்ன தெரியுமா? நான் ஒரிஜினல் தான் பண்ணேன். ஆண்டவரே, நீர் என்னை தொடும், இல்லாவிட்டால் எடுத்துக்கொண்டு. பெரிய ஜெபம் பண்ணல, சின்ன ஜெபம் தான் பண்ண. ஆண்டவர் 24 வருஷம் விட்டு கொடுத்துட்டார். கொஞ்ச நாள்ல இல்ல 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 15 வருஷம் இல்ல. யாருக்கு 15 வருஷம் கொடுத்தாரு? யாருக்கா தெரியுமா? எஸ்ஐக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 15 வருஷம். இப்ப செத்து போயிடும் சொன்னாரு. அவர் போய் அழுதாரு. சரிப்பா, ஒரு 15 வருஷம் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. நான் இப்போ அடிக்கடி எல்லாருக்கும் சொல்றது என்ன தெரியுமா? 24 வருஷம். ஆண்டவர் 25ஆவது வருஷத்தை என்ன காண பண்ணுவாரோ எனக்கு தெரியாது. 25 மணி நேரத்தை காண பண்ணுவாரா எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய பாவத்தோடு கூட நாம் போராடி கொண்டு இருக்கக்கூடும். ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சில வேளைகளில் ஜெபம் பண்ணி என்னாச்சு தெரியுமா? குளிர்ந்து போச்சு. என்னத்தை ஜெபம் பண்றது, என்னத்தை பைபிள் வாசிக்கிறது? நானும் பண்ணி பார்க்கிறேன், ஒரு பதிலும் கிடைக்கலையே. நடக்குதா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே ஒரு நபர் விசுவாசத்தோடு காத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் இன்னைக்கு நமக்கு சொல்ல விரும்புகிற அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? விட்டுறாத. யார? உன் தேவனை விட்டு விடாதே. தேவனை பிடித்துக்கொள். நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த பெண்மணி செய்தது பெரிய ஜெபம் பண்ணாலா? அந்த பகுதி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம வசிக்கிறோம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வருவோம், கொஞ்சம் கீழே வருவோம். அவள் செய்தது ஒரு சின்ன காரியம் தான் இல்லையா? அந்த கூட்டத்தில் போய் ஒரு வஸ்திரத்தின் தொங்கலை தொட விரும்பினான். அவள் தான் அவன் செஞ்சான். நீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட எப்படி அதான் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு விசுவாசம் இருக்குது. நீங்க என்ன தெரியல, ஒரு விசுவாசத்திற்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பெண்மணி எத்தனை வருடங்கள் அப்படியே காத்திருந்தால்? பைபிள் என்ன சொல்லுது? 12 வருடங்கள். நம்ம 12 நிமிஷம் காத்திருக்கிறது சில நேரங்களில் கஷ்டப்படுறோம் இல்லையா? 12 வருஷம் கண்ணி, 12 வருஷம் வேதனைகள், 12 வருஷம் அந்த வேதாமத்தை நீங்கள் மார்க்லையும் இதுலையும் வாசித்து பார்த்தோம்னா, தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்தும் எல்லா வேதனைகளை கடந்து வந்த போதிலும் அவளுக்கு சுகம் இல்லாமல் போய்விட்டது. எப்படி இருக்கும்? 12 வருஷம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த 8வது அதிகாரம் அங்க போய் மார்க்கு சுவிசேஷத்துல வாசி பாருங்க. அதே அதிகாரத்துல கடைசி வந்தோம்னா 12 வயசுல ஒரு சிறுமியை தேவன் சுகப்படுத்துகிறார். ரவீரின் மகளுக்கு 12 வயசு, இந்த அம்மாவுக்கு 12 வருஷம். அடுத்த அதிகாரத்துல வந்தோம்னா 12 கூடைகளில் நிரப்புகிறார்கள். எத்தனை சீசர்கள் ஆண்டவருக்கு இருந்தாங்க? 12 சீசர்கள் இருந்தார்கள். நமக்கு எத்தனை மாசத்தை கொடுத்திருக்கிறாரு? 12 மாசம் கொடுத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். 12 வருடம் என்பது சாதாரண ஒரு காலம் இல்லை. இப்போ 24 வருஷத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். 24 வருஷம் போனதே எனக்கு தெரியல, போனதே தெரியல. தேவன் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு செலவாயிருக்கும். நம்ம மருத்துவ செலவு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு மாசமும் எவ்வளவு செலவாகும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும். மருந்துகளை கூட்டிக் கொண்டே போவாங்க, குறைக்க மாட்டாங்க. நேற்று 2 மாத்திரை, இன்னைக்கு 3 மாத்திரை. சரியா? ஜோதி இதை கேட்டா சொல்லுவாங்க, அந்த டாக்டர் எப்படி எழுதி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நர்ஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் இதை மாற்றக்கூடிய ஒரு தேவனைத்தான் நாம் இன்று தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நோய் எப்படிப்பட்ட நோய் விளக்க வேண்டாம் நினைக்கிறேன். அந்த பெண்மணி எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி பெண்மணிகள் இருந்தால் வீட்டுக்குள்ள கூட வர முடியாது இல்லையா? ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும். அவளை தீட்டு என்று அழைப்பார்கள் இல்லையா? தீட்டு என்று அழைப்பார்கள். யாரும் அவளை போய் பார்க்க முடியாது, அவளும் யாரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தியாகம்.
அப்படிப்பட்ட வியாதியில மனசு எப்படி இருக்கும்? நம்மளுக்கிட்ட வந்து ஒரு 4 பேர் பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? தலை வெடிச்சது இல்லையா? அப்ப இந்த பெண்மணியிடத்தில் யாரும் தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தால் 12 வருஷத்துல அவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிப்பாரு. கடவுள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த பாடத்திலே நாம் படிக்க போகிறோம். ஆனால் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். ஆனா இயேசு கூட யார் வர்றாங்க தெரியுமா? ஒரு பெரிய திரளான கூட்டம். அந்த லூக்கா எழுதுகிறார், மார்க் எழுதுகின்றார், ஒரு திரளான கூட்டம் வருகிறது. ஆண்டவர் இப்ப இருக்கிற இந்த நடிகர்களுக்கு பின்னால போறதை விட ஆண்டவர் பின்னால ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. எதுக்கு தெரியுமா? இவர்கிட்ட போனா அப்பமும் கிடைக்கும், மீனும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும், போலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அதிகமாக இருந்தார். அப்படி அதிகமாக அவர்கள் கூட்டம் நெருக்கி முண்டியடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணு போக முடியுமா? இவ்வளவு சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், சமுதாயத்துக்குள்ளே வர முடியாது. அது ஆண்கள் பக்கத்திலே நெருங்க கூட முடியாது. ஆனால் அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். என்ன தீர்மானம்? நான் எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். இன்னைக்கு நாம் இயேசுவை எப்படியாவது தொட வேண்டும் என்று யோசிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், கவலைகள், வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடைக்கலை யார் தெரியுமா? இயேசு மாத்திரமே. அந்த இயேசுவை நான் எப்படியாகிலும் தொட வேண்டும், எப்படியாகிலும் அடைய வேண்டும், எப்படியாகிலும் நான் அவருடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முயற்சி செய்யறோமா? இந்த பெண்ணு அந்த சூழ்நிலையிலும் அவள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? நான் போய் இயேசுவை தொட வேண்டும். இயேசு கூட இல்ல, என்னத்தை தொடங்குகிறா? வஸ்திரத்தின் தொங்கலை தொட வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது, அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எப்ப தெரியுமா? எல்லாம் நல்லா இருக்கும்போது விசுவாசம் இருக்கும். போராடி கஷ்டப்பட்டு ஒரு பதில் இல்லாம இருக்கும்போது நம்ம விசுவாசம் அப்படி உட்காந்து என்ன நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், இந்த பாஸ்டர் சொல்லி பார்க்கிறேன், அவரும் ஜெபம் பண்ணி பார்க்கிறாரு, எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையே. நம்ம யோசிப்போம், சொல்லியிருப்போம், சரி என்னத்தை பைபிள் வாசிக்கிறது விட்டுவோம், ஜெபம் பண்றதை கொஞ்சம் குறைச்சுடுவோம். ஆனால் இந்த பெண்மணி 12 வருஷ பாடுகளை நினைவு கூர்ந்தவளாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இன்னொருத்தர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். யார் தெரியுமா? யாருக்கா சொல்ல முடியுமா? சகை என்ற ஆயக்காரன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான். அவன் குள்ளதாக இருந்தபடியினாலே எங்க போனான்? காட்டத்தி மரத்திலே ஏறினான், உயரமான மரத்திலே ஏறினான். நம்ம குள்ளமா இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு தூரமாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம். யாராவது ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினாலே வரும். என்ன கேள்வி? இயேசு அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் யார்? அவரை நான் தொட வேண்டும். அவர் எல்லா அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் அல்லவா? நான் போய் தொட்டு பார்த்தால் என்ன? என் வண்டிக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறேன். அது ரொம்ப நேரங்களில் எனக்கு உதவியாக இருக்கு. எப்படி தெரியுமா அந்த வாசகம்? Try Jesus. இயேசுவை முயற்சித்துப்பார். Try Jesus. கொஞ்சம் பேர் வந்து என்ன என் பக்கத்தில் நின்று பேசும்போது, சார் இப்படி என்ன இருக்கீங்களே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் ஆண்டவரை முயற்சி செஞ்சு பார்த்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், என் சாட்சியை சொல்லிடுறேன். நீங்களும் ஒரு முறை இயேசுவை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசம் பலப்படும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார்.
இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்ட உடனே அவளுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உருவாகியது. நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நான் என் வீட்டிலே உட்கார்ந்துக்கிறேன் இல்ல, தன்னுடைய வீட்டை விட்டு எழுந்திருந்தால், எல்லாவற்றையும் புறக்கணித்தால், இயேசுவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசம் இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆண்டவர் இருக்கிறாரு. யாரு கூட விசுவாசிக்கிறா தெரியுமா? விசுவாசிகளும் கர்த்தர் ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கிறீங்களா பைபிள்ல? விசுவாசிகளும் விசுவாசிக்கின்றனர். நம்ம விசுவாசம் இல்ல, நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள். நம்ம யாரு பற்றி இந்த பகுதியில் படிக்க போறோம். அப்போ அந்த மகள் இதை கேள்விப்பட்ட உடனே தான் இருக்கிற இடத்தில் இல்லாமல் அவரை பார்ப்பதற்கு கடந்து சென்றான். இன்னைக்கு நம்ம எப்படி வர்றோம்? இப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த கூட்டத்தில் குண்டி அடிச்சு எப்படி போனாங்கிறத ராத்திரிலாம் கற்பனை பண்ணி பார்த்தேன். எப்படி போயிருப்பான்? அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போகணும். யாராவது இவனை பார்த்து இவல்ல இவ எப்படி உள்ள வந்தான்னு சொல்லி கல்லறி கொண்டிருப்பாங்க. ஆனாலும் அவள் துணிந்து சென்றான். துணிந்து போய் என்ன செஞ்சுட்டான்? அவள் விசுவாசம் என்ன இருந்தது? எப்படி ஆகிலும் நான் அவருடைய வசனத்தை தொட வேண்டும் என்று அவள் தீர்மானித்து சென்றான். தொட்டாளா? தொட்டா. தொட்ட உடனே என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? இவ்வளவு கூட்டமும் தொடாம பேருக்கு ஆண்டவரை தொட்டிட்டு தான் போச்சுது. அப்பதான் பேதர் கேட்கிறார், ஆண்டவரே இவ்வளவு கூட்டத்துல யார் தொட்டார்னு கேட்கிறேன்னு சொல்லி ஒரு நக்கலா கூட பேதர் கேட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யாரும் என்னை தொட்டார். ஆண்டவர் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். இந்த பெண்மணி யார் என்று தெரியும். இந்த பெண்மணி எதற்காக தொட்டால் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி தொட்டால் என்பதும் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் கேட்கின்றார், யார் என்னை தொட்டது? அவனுடைய விசுவாசத்தை தேவன் அங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அவர் மறைத்திருக்கலாம். சரி, தொட்டா அவளுக்கு சுகமாயிடுச்சு. தொட்ட உடனே சுகமாயிடுச்சு. அவளும் அப்படி போயிருந்திருக்கலாம். ஆண்டவரும் அதை மறைத்திருக்கலாம். செஞ்சாரா? இல்ல, ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்படி ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப பேர் சபைக்கு வர்றோம், சபையில வர்றோம், உட்கார்ந்து இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் நாம் இயேசுவை உண்மையிலே சொல்கிறோம். கேளுங்க, எத்தனை வருடங்களாக நான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை வருடத்திலே நான் இயேசுவை தொடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டிருக்கிறேன். உண்மைதான். ஆண்டவருடைய மனதை தொடும் அளவிற்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? கேட்டுப்பாரு. அவள் செய்தது ஒரு சின்ன காரியம், அற்பமான காரியம், ஒரு பெரிய காரியம் அல்ல. ஒரு சிறிய செயலை அவள் செய்தாள். அவங்க எல்லாத்தையும் சொல்லக்கூட இல்லாம, சொல்லியிருந்தாலும் வச்சு விட்டுருப்பாங்க. சொல்லக்கூட இல்லை. அவள் யாருக்கும் தெரியாமல் பொறுமையாக வந்து அந்த கூட்டத்தில் நுழைந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்டுட்ட எனக்கு சோமாச்சு சத்தப்பட்டாளா? அதுவும் சொல்லல. அமைதியாக அங்கு இருக்கிறாள். ஆண்டவர் சொல்ற, யார் என்னை தொட்டது? அவளுக்கு இருந்த பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன பார்த்து, மகளே நீ சுகமாகும் சொல்லும் கூட அவ்வளவு இல்லை அவளுக்கு. அவளுடைய விசுவாசம் அதை விட பெரிய விசுவாசம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தா இந்த ஆனமலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லன்னு சொன்னாரு. கடுகளவு விசுவாசம். அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும். மலையளவு உள்ள உங்களுடைய பிரச்சனைகள் கடந்து போகும். அந்த பாதைகள் உங்களுக்கு சமமான பாதைகளாக மாற்றப்படும். ஒரு பாட்டு படிச்சீங்க இல்லையா? நம்முடைய பாதைகளை தேவன் செவ்வாய்ப்படுத்துவார், சீர்படுத்துவார். இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் ஒருவேளை பலவீனமான ஜெபமாக கூட இருக்கக்கூடும். வல்லமையோடு, உற்சாகத்தோடு, சத்தத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இல்லாமல் அமைதியாக யாருக்கும் தெரியாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கேட்கிறார். அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலையும் அவ்வளவு பேர் தொட்டதை பற்றி ஆண்டவர் கவலைப்படல. யார் என்னை தொட்டது?
இன்னைக்கு நாம் ஆண்டவரை தொடும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, இத்தனை கூட்டத்திலே யார் என்னை தொட்டு கொண்டு இருக்கிறார்கள்? இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு மேல இருக்கிறீங்க. இங்க யார் ஆண்டவரை தொட முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, வாழ்க்கையில இவைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நீர் மாத்திரமே அதை செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட விரும்புகிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இங்கு வருவதனாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா என்றால் இருக்கிறது. ஆனால் இதை விட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய மனதில இருதயத்திலே ஆண்டவரை தொடும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் பெரிய விசுவாசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல ஒரு சின்ன விசுவாசம், குட்டி விசுவாசம். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவ்வளவு கூட்டத்திலையும் ஆண்டவர் யாரோ வந்து லேசா டச் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டார். இயேசு கவனிக்கிறார். ஏசாயா பக்தன் சொல்கிறார், எங்க வரைஞ்சு வச்சிருக்காரா? என்ன உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கின்றார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்ம ஆண்டவர் மறக்கிறது இல்லைங்க, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கின்றார். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். இன்றைக்கு ஒரு பாட்டு படிச்சீங்களா? ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன படிச்சீங்க? என்னுடைய தேவனும். நம்முடைய தேவனை நாம் இன்று ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னை தொட்டது யார்? இயேசு கேட்கின்றார். தேவன் என்னுடைய கண்ணீரை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் அழகா எழுகிறார், ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர்லாம் எங்க வச்சிருக்கிறேன்? பொருத்தியில் வைத்திருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும்பா, என் கண்ணீர் வீணாக போவதில்லை. என் தேவன் என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். அப்பேற்பட்ட தேவனை நாம் இன்று ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோமே. ஒருவேளை நாம் தனியாக ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கலையோ அப்படின்னு நினைக்காதங்க. தனிமையிலே நாம் யாருக்கும் அறியாமல் நம்முடைய இருதயத்தில் போராடுகிற போராட்டங்களை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஏன் ஆண்டவர் பதில் சொல்ல அப்படின்னா, இன்னும் நான் அவரை தோழாமல் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன தீட்டாத்தா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடாமல் இருக்கிறோம். நான் இன்னும் பாவியாகவே இருக்கிறேன் என்று சொல்லி நாம் தொடாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? ஒருவன் மனம் திருப்பி விட்டால் அவனை யார் அழைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார். நாம் பாவிகள் அல்ல, நீதிமான்கள். தேவனுடைய பார்வையில ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்த யாராக இருந்தாலும் அவர்கள் பாவிகள் அல்ல, அவர்கள் தேவனால் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை தொடுவதற்கு முயற்சிக்கிறோமா? அவரை தொடுவதற்கு முயற்சிக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் கூப்பிட்டாரு. இவர் தொட்ட உடனே இவருக்கு சுகமாயிடுச்சு. ஆண்டவர், மகளே, நீ என்னை தொட்டாய், உனக்கு சுகமடைந்தேன்னு சொன்னாரா? சொன்னாரா? அந்த பகுதியில் வாசி பார்த்துருக்கீங்களா? வாசி பாருங்க, நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை, என்னை தொட்டாய் சுகமாகி விட்டாய், நீ போ என்று சொன்னாலா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆசை கடவுள் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அவருக்கு கூப்பிடுற அந்த பெண்மணி யார் என்னை தொட்டதுன்னு சொன்னான்னு எப்படி வந்திருப்பா? யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படி நடுங்கி போய் வந்துருப்பான். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை கண்டுபிடித்து விட்டாரே, நான் எப்படி அவர் முன்பாக நிற்க முடியும்? இந்த ஜனங்கள் எதிர்ச்சுவாங்க என்ன? ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தா? உடனே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இந்த ஜனங்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனாலும் அவள் நடுங்கி வந்தாள். ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நீ சோமாயிட்டு இல்லம்மா, நீ போயிட்டு அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அங்க ஒரு வார்த்தை சொல்ற. என்ன அந்த பகுதி வாசி பார்க்குமா? மகளே, திடன்கொள். சத்தம் வாசிங்க பாப்பா. அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? மகளே. அது வரைக்கும் அவ யாரா இருந்தா? ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள், சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவள், வர முடியாதவளாக இருந்தவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகளே. என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை, நம்மை தேற்றுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து மகனே, மகளே என்று அழைக்கின்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நம்பின, உனக்கு கிடைச்சது. நீ என்னை நம்பி வந்தாய், என்னை தொட்டால் சுகமாகும் என்று நம்பினாய், உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இப்போ சுகம் கிடைத்திருக்கிறது. சமாதானத்தோடனே போ. ஆண்டவர் இவ்வளவு நாள் அவர் சமாதானம் இல்லாம தான் இருந்தார். ஏனென்றால் சமுதாயம் புறக்கணித்தது, பொருளாதாரம் புறக்கணித்து விட்டது, கையில இருந்தது எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை தேவன் கொடுக்கின்றார். அது வரைக்கும் யாராவது அவளை பார்த்து மகளேன்னு சொல்லியிருப்பாங்களா? அவங்க அப்பா அப்பாவை தவிர சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து அழைக்கின்றார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு நமக்கு ஒருவேளை சமுதாயத்திலே நம்முடைய அந்தஸ்துகள் குறைந்து போயிருக்கலாம், நம்முடைய அந்தஸ்துகள் நம்மை விட்டு எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், மகனே, மகளே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். நீ யாருடையவன்? நீ யாருடையவன்? நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இங்க இன்னொரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு அம்மையார் அவர்கள் எழுதுகின்றார்கள், விசுவாசம் என்பது கிறிஸ்துவின் கையை பற்றி கொள்ளும் கை என்று எழுதுகிறார். இன்னைக்கு விசுவாசம் என்பது காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களின் நம்பிக்கையும். எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து இவர்கள் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன விளக்கம் சொன்னா, நம்முடைய விசுவாசம் என்பது கிறிஸ்துவின் கையை பிடித்துக் கொள்வதாகும். எப்போ? எனக்கு நடக்குமோ நடக்காதோ, ஆனாலும் இயேசுவின் கையை பிடித்துக் கொள்வேன். இன்னைக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கலாமா? என் கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுங்கும், தெரியுதா? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, அப்பப்போ குறையும், கொஞ்சம் கூடும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் உங்க கை இப்படி நடுங்குது? நம்ம ஆண்டவரை பிடிக்க செல்லும் பொழுது கை நடுங்கத்தான் செய்யும். கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. ஏன்னா நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். அந்த குறைவின் மத்தியிலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தலாம். நான் போய் யார் கையாவது பிடிச்சேன்னு சொன்னா அவ்வளவு பலமா பிடிக்க முடியுமா? இப்போ முடியாது, பலவீனமா தான் தெரியும். ஆனாலும் அவருடைய எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளவு பலமா, ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் தப்பித்து போகாத முடிய அளவுக்கு தேவன் என்னை பிடித்துக் கொள்வார். இன்றைக்கு நம்ம கை போய் பிடிக்கணும் அவரை. ஆண்டவரே, என் கையை கொடுத்து, ஆண்டவரே, நீர் பிடித்துக் கொள்ளுப்பா, நீர் என்னை பிடித்துக் கொண்டால் நான் விழவே மாட்டேன். 24 வருஷம் தான் நடக்குது. நான் நடக்குது, நான் ஒன்றை செய்யல. ஆண்டவர் கையில என் கையை கொடுத்துட்டேன். ஆண்டவரே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. முடியலப்பா என்னால, ஆனாலும் நான் நடக்கிறேன். என்னுடைய சுய பலத்தால் நான் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல. தோல் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. இன்னைக்கு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? என் ஆண்டவர் என்னை பிடித்த பிடி சாதாரண பிடி இல்லை. அன்றைக்கு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொடுதல் அவளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய சமாதானம் என்ன தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் நெஞ்சிச்சு சொல்லியிருந்தா நீ குணமாயிட்டமா வீட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவர் சமாதானத்தை தேவன் கொடுக்கின்றார். இன்றைக்கு அதை விட பெரிய அவளுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சுகம் அடைந்ததை காட்டிலும் அவள் ரட்சகரை சந்தித்தாள் என்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவரை சந்தித்திருக்கிறோம்? எத்தனை பேர் சந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு கேள்வி சாம் பேசும்போது சொன்னாங்க, நாம் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு, ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்கு,
நாம் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் இல்லை, எப்பொழுதுமே 24 மணி நேரமும் நாம் பிடித்துக் கொண்டு நடப்பதற்கு நம்முடைய கரங்களை கொடுக்கின்றோமா? எப்படி தெரியுமா? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ படிச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க யாரு? யூத வாலிபர்கள். அவங்க அந்த சிலையை கும்பிடுறதுக்கு சொல்றாரு அந்த ராஜா. அவங்க என்ன செய்தார்கள்? நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிட்டு அவங்க வணங்கல இல்லையா? அப்ப சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் தேவன் உம்முடைய அக்கினிக்கு எங்களை பற்று வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க நினைச்ச மாட்டோம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் அப்படி இருக்குதா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்தா நான் என் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்கிறேன். உலகத்துக்கு நான் எல்லாம் போய் சாட்சி சொல்றேன்னு சொல்ல போறோமா? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தப்படுத்தும், சித்தம் இருந்தால் எனக்கு கொடும், ஆனாலும் என் விசுவாசம் உறுதியாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் என் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன நூல் தான், இவன் தொட்டது ஒரு சின்ன நூல், அவ்வளவுதான் நம்முடைய விசுவாசம் தேவை. இன்றைக்கு நாம் நம்முடைய சர்வ வல்ல தேவனை நம்புகிறோமா? அப்படி நம்பணும்னு சொன்னா எதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் இப்ப என்ன ஜெபம் பண்றேன், ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த உலகத்தில் இருப்பது உங்களுக்கு சித்தம் இல்லாவிட்டால் என்னை எடுத்துக்கோ, போதும்பா, நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்ன கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு லாபம் இல்லையா? 70 வயசு ஆக போகுது இல்லையா? என்ன தேவன் கொடுக்கிறது, கிருபையோடு கொடுக்கிறது எத்தனை வருஷம்? 70 வருஷம், 60 வருஷம். எத்தனை? 60 வருஷமா 70 வருஷமா? 70 வருஷம். பலத்தில் வெந்தியால் 80 வருஷம். 70 வருஷத்தை தொட போறேன்ல, போதும்பா. அதுக்கு மேல நீர் வச்சுக்கோ, இல்லைன்னா நான் ரெடி தான். அந்த ஆயத்தத்தோடு வாழும்பொழுது அந்த மாதிரி ஒரு தோன்றல் கூட மனதில் வருவதில்லை. ஆண்டவர் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பிடித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவரை தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது? என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, ஆண்டவரே, நாங்கள் உண்மை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய உறுதியிலே நாங்கள் இருக்கிறோமா? தேவன் சொல்லுவோம், ஆண்டவரே, எப்படி ஆகணும், எப்படி ஆகணும், நம்முடைய வஸ்திரத்தை நாங்கள் போட வேண்டும். ஏனென்றால் நம்மில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அப்படி இருக்கும்போது நானும் நீங்கள் பயப்படலாமா? என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நான் உண்மையை நம்புவேன். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாரத்தை அவரிடத்துல கொடுப்போம், நம்முடைய கண்ணீரை அவரிடத்துல கொடுப்போம், நமக்கு இருக்கிற பயத்தை அவரிடத்துல கொடுப்போம், நமக்கு ஏற்படுகிற தோல்விகளை அவரிடத்துல கொடுப்போம். ஏன்? நாளை என்னுடைய எதிர்காலத்தையும் தேவனிடத்திலே கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பாப்பார பார்க்க மாட்டாரா? ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் வனாந்திரத்தில், அன்னாளின் கண்ணீரை பார்த்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன் இன்னைக்கு உங்களை என்னையும் கேட்காம போயிடுவாரு, பார்க்காம போயிடுவாரா? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சேனைகளில் தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்படியே கணம் முடிச்சு பார்த்துட்டே இருக்காரு. என் மகன் எங்க போறான், என்ன பண்றான்? இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். என்னைக்கு எது வேணுமோ, மன்னா எப்படி கிடைச்சது? அன்றைக்கு தேவையான அளவுக்கு கிடைத்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நானும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எப்படி ஆகணும், எப்படி ஆகணும், அந்த வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட வேண்டும். அப்படி வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். விடாமல் சென்றால், தொட்டால், முயற்சி செய்து தொட்டால் அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை பெற்றால், நாம் அதை முயற்சி செய்திருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு
அநேக கதவுகள் நமக்கு மூடப்பட்டதை போல தோன்றும். வேலை தேடி போனா வேலை கிடைக்காது. ஏதாவது இன்றைக்கு வந்துருமா, ஆர்டர் வந்துருமா அப்படின்னு காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆர்டர் வராம இருக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கென்று பாதைகளை திறந்து வைத்திருக்கின்றார். நம்முடைய சூழ்நிலையை அவர் பார்த்ததில்லை. என்றைக்கு என்னால முடியலன்னு சொல்லி இருக்கிறனோ அன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே என்னால் முடியும். உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அப்படி என்றால் இன்னைக்கு நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை தொட விரும்புகிறேன். என் கையினால் இல்லப்பா, என் உள்ளத்தினாலே தொட விரும்புகிறேன். முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் உண்மை நாங்கள் தேடி தொட விரும்புகிறோம். நீர் சுகப்படுத்துவேன், நீர் எங்களை நிறைவாக்குவேன், நீர் எங்களை பலப்படுத்துவேன், நீர் எங்களை நடத்துவேன் என்று சொல்லி சங்கீதம் 23:1 சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். வேற ஒன்றும் வேண்டாம், அது ஒன்றே எனக்கு போதும். அந்த ஆண்டவரை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு, அந்த ஆண்டவரை நான் பின்தொடர்ந்து செல்லும்படிக்கு, அந்த ஆண்டவர் மீது நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய கருத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாப்பேன். ஆண்டவர் சொல்ல போற, மகனே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ. இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போ, நான் உன்னோடனே கூட வருகிறேன். மத்திய 24:20 கடைசி வசனம் சொல்லுது, இதோ உலகம் முடிவு பெறும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்பேற்பட்ட தேவனை இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை இந்த வாரம் முழுவதும் அல்ல, நம்முடைய வாழ்நாளில் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்தும்படிக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.